ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸை எப்பயும் போல நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். முதல் செக்மெண்ட்ல இந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனையில் சில பாசிட்டிவான அப்டேட்ஸ் வந்திருக்கு. மிகப்பெரிய அளவுக்கு எஸ்கலேஷன் நடக்கல. ஸோ அதன் காரணமாக நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அண்ட் ரெண்டாவது செக்மெண்ட்ல நம்மளோட அரசாங்கத்துக்கிட்ட இருந்து சில அப்டேட்ஸ் வந்திருக்கு, அதை பற்றி பார்த்துருவோம். அண்ட் மூணாவது செக்மெண்ட்ல 16 கம்பெனிஸ் பற்றின ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது, அதை பார்த்துருவோம். அண்ட் நாலாவது செக்மெண்ட்ல இந்த வாரம் வரக்கூடிய முக்கியமான எக்கனாமிக் டேட்டாஸ் அண்ட் எக்கனாமிக் ஈவெண்ட்ஸ், அதனால் கோல்டு ப்ரைஸஸும் ஸ்டாக் மார்க்கெட்டும் எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அண்ட் நம்மளோட வியூவர்ஸ் வந்து சில கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ப்ரிகால் அப்படின்ற ஒரு கம்பெனியை பற்றி சொல்லி ஒரு கேள்வி வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி இன்னொரு நண்பர் வந்து வேர்ல்ஃபுல் இந்தியா இருக்கு இல்லையா, அதில் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்குமா இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதை பற்றி என்னோட பாயிண்ட் வந்து சொல்லிடுறேன். அண்ட் இன்னொரு நண்பர் வந்து என்சிசி லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியில் 50% அளவுக்கு லாஸ் ஆகிருக்கு. அவருக்கு கிட்டத்தட்ட 53,000 பக்கத்தில் வந்து அவருக்கு லாஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசிடுவோம். இந்த சூழ்நிலையில் அவர் எப்படி அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருவோம். அண்ட் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் இதுவாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களோட ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்களோட கருத்துக்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் பதிவிடுங்க. அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன், என்னால் முடிஞ்ச பதில்களை கொடுக்குறேன். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னென்னா, ஓவர் த வீக்கெண்ட் இந்த வெள்ளிக்கிழமை நைட்லேருந்து இப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 4 மணி வரையும் மிகப்பெரிய அளவுக்கு எந்த தாக்குதலும் நடக்கல ஈரான் அமெரிக்கா சைடில். ஆனால் அதே சமயம் வந்து ஈரானோட ஒரு மிசைல் வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட ஒரு எண்ணெய் கப்பலை வந்து அடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸ் வந்து சவுதி அரேபியாவோட சவுதி அராம்கோட ஆயில் ஃபெசிலிட்டிஸ், எண்ணெய் கிணறுகள், ஆயில் ரிஃபைனரிஸ் மேலெல்லாம் வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸ் வந்து அவங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய ஏமன் நாட்டோட ஏர்போர்ட்டே அடிச்சிருக்காங்க. இது நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஹவுத்தீஸ்ன்றவங்க வந்து ஒரு போராளி குழு. அவங்க வந்து அரசாங்கம் கிடையாது. அவங்க வந்து பக்கத்து நாட்டில் உரண்டை இழுக்கிறது இல்லாமல் இப்போ அவங்களோட நாட்டுக்கூடயே வந்து வம்பிழுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. அண்ட் இருந்தாலும் கூட ஈரான் கிட்டேருந்து சில பாசிட்டிவான சிக்னல்ஸும் வரதான் செய்யுது. இந்த பேச்சுவார்த்தை வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கு. அதை நம்ம ஒரு வாரமாக பார்த்துட்ருக்கோம். அண்ட் ஈரானோட பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அமெரிக்காவோட இருக்கக்கூடிய இந்த போரை வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் அமெரிக்காவை கூப்பிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அதே சமயம் ஈரானுக்குள்ளார உள்நாட்டில் வேறுபாடான பார்வை வந்து இருக்குது இந்த போரை குறித்து. அண்ட் இன்டர்னல் சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து நம்ப தகுந்த ஒரு நாடு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தியிருக்காரு. அண்ட் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அரகாச்சி இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை திறக்கணும்னா இந்த மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இஸ்லாமாபாத் அக்கௌண்ட்ஸ் சைன் பண்ணாங்க இல்லையா, அதை வயலேட் பண்ணதுனால அமெரிக்கா எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு அமெரிக்கா ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் ஐஆர்ஜிசி தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா ஈரானோட கண்டிஷன்ஸுக்கு ஒத்துக்கிட்டா நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை திறக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மசூத் பெசஸ்கியான் வந்து பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் கூப்பிடுறோம்னு சொன்னது கூட ஓரளவுக்கு வருவாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஆனால் அப்பாஸ் அரகாச்சி சொன்னதும் சரி, ஐஆர்ஜிசி சொன்னதும் சரி, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. சில நியூஸ் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் டோல் வாங்க மாட்டோம் அப்படின்னு ஈரான் சொன்னதாக வந்து சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல. ஆனால் ஒருவேளை இவங்க டோல் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ரொம்பவுமே பாசிட்டிவான விஷயம். நம்ம வெள்ளிக்கிழமை மார்க்கெட் அனாலிசிஸில் கூட பார்த்துருந்தோம். அதாவது ஒரு வாலண்டரி ஃபண்டை வந்து உருவாக்க போகிறதாகவும், அந்த ஃபண்டில் வந்து கல்ஃப் நாடுகள் வந்து அவங்களாவே வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகிறதாகவும் பார்த்துருந்தோம். மேபி அந்த மாதிரி ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு பாசிட்டிவான அப்டேட் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது இப்படி இருக்கும்போது அமெரிக்காவோட செய்தி ஊடகமான செய்தித்தாளான வாஷிங்டன் போஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்களை வந்து நீங்கள் ஆயுத உற்பத்தி வந்து வேகப்படுத்துங்க, நம்மளுக்கு அதிக அளவில் ஆயுதங்கள் தேவைப்படும்னு சொல்லியிருக்கிறதா வந்து இவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு பக்கம் வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் மறுத்துட்டே தான் இருக்காரு. மேபி இவங்க வந்து எதிர்க்கட்சி ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கலாம். அண்ட் இந்த ஈரானும் அமெரிக்காவும் ஒரு வேளை டீலுக்கே ஒத்துக்கிட்டாலும் கூட இஸ்ரேல் சும்மா இருப்பாங்களான்றது ஒரு சந்தேகம் தான். காரணம், இஸ்ரேலோட ஸ்டேட் மீடியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த போரில் ஈரானை தனியாக நின்று போராடுறதுக்கு இஸ்ரேல் வந்து தயாராகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க. காரணம் என்னென்னா, இப்போ அவங்களுக்கும் வந்து எலெக்ஷன் வரப்போகுது, பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன். ஸோ அவங்க இந்த போரை வந்து முடிக்கிற மாதிரி கொண்டு போனாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைக்காகவும் இந்த போரை வந்து முடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் இதுதான் வந்து ஈரான் அமெரிக்காக்குள்ளே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து. மேபி இன்னும் 1-2 நாட்களுக்குள்ளார ஏதாவது பாசிட்டிவ் அப்டேட் வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம எய்தர் சைடு தயாராக தான் இருக்கணும்.
அண்ட் இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் பஞ்சாயத்து போனோம்னா அவங்களும் வந்து இந்த 2 நாள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்குதலை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு சில வருடங்களுக்குள்ளார இந்த நேட்டோ நாடுகளில் ஒரு நாட்டு மேலே ரஷ்யா வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு சிறிய அளவிலான லேண்ட் இன்வேஷனாக இருக்கலாம், அப்படின்னா சைபர் அட்டாக்காக இருக்கலாம். அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ரஷ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரிக்ஸ் நாடுகளோட மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து அந்த நாடுகளோட கூட்டமைப்புக்கு ட்ரோன் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நேட்டோக்கு எதிராக வந்து வார்சா ஃபேக்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த வார்சா பேக்ட் வந்து நம்ம ஸ்கூல் டைம்லேயே படிச்சிருப்போம். இப்போ பிரிக்ஸ் நாடுகளும் இந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கலாம்ன்றது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம வெள்ளிக்கிழமையே பார்த்துருந்தோம், சவுதி, துருக்கி, பாகிஸ்தான் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட், மெக்கா அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் தகவலில் சில ரூமர்ஸ் என்ன வந்ததுன்னா, இந்த இந்தியாவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் இதே மாதிரி சைன் பண்ண போகிறதா சொல்லிட்டு ஒரு தகவல் வந்துட்டு இருந்தது. அது வந்து வெறும் வதந்தி தான். மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து அதை வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வதந்திகளை யாரும் பரப்ப வேணாம். அண்ட் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் க்ளோசிங் படி பார்த்தோம்னா இந்த மாதிரி பாசிட்டிவான சில அப்டேட்ஸ் வந்ததை தொடர்ந்து $84 வரைக்கும் போன குரூட் ஆயில் வந்து $82 கூல் டவுன் ஆயிருந்தது. அண்ட் இப்படி இருந்தாலும் கூட ரீசெண்டாக வந்து $79 வரைக்கும் போச்சு. மேபி நாளைக்கு வந்து இன்னும் குரூட் ஆயிலோட விலை விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு காலையில் விடியற் காலையில் 3:30 மணிக்கு வந்து குரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடும். அப்போ நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஏஐ பற்றின ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காரணமாக அமெரிக்கா சைனாவில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு காப்பருக்கான தேவை வந்து அதிகமாக இருக்குது. இதனால தான் காப்பரோட விலை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. நம்ம போன வாரம் மார்க்கெட் அனாலிசிஸ்லேயே பார்த்துருந்தோம். காப்பரோட விலை வந்து மறுபடியும் வந்து $14,000 பர் டன் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தோம்னா இந்துஸ்தான் காப்பர் இருக்காங்களே, அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வரும் நாட்களில் பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐனால எலக்ட்ரிசிட்டியோட தேவையும் வந்து அதிகமாகும். இதனால் பவர் ஜெனரேஷன் கம்பெனிஸ், பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனிஸ், பவர் கிரிட் கார்பரேஷன் இவங்களுக்கெல்லாம் வந்து வரும் நாட்களில் பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலாக சொல்லணும்னா ரினியூவபிள் பவர் ஜெனரேஷன் கம்பெனிஸ், ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனிஸ் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த செக்டாரில், அந்த செக்மெண்ட்டில் பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அடுத்த ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளார இருக்குது. அதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷ்னலாக ஜியோ பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள். அடுத்து 2வது செக்மெண்ட் நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை பற்றி, நம்மளோட அரசாங்கத்தை பற்றின செய்திகள். என்னென்னா, நொமுரா வந்து ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஏஐனால இந்தியாவில் வந்து புதுசாக வந்து 83,100 பேருக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு. ஏஐ மிஷின் லேர்னிங்கில் அந்த செக்மெண்ட்டில். அதே சமயம் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய வேலைகளில் 31,921 பேருக்கு வந்து வேலை போயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ நெட் டு நெட் பேசிஸ் பார்த்தோம்னா ஏஐனால இந்தியாவில் வந்து வேலை வாய்ப்புகள் உருவாக தான் செய்யுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயம் ஐடி செக்டருக்கு. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் யாராவது இதை பார்த்தாலும் சரி, இல்லை உங்களோட குழந்தைங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக படித்தாலும் சரி, ஏஐ மிஷின் லேர்னிங்கில் தான் அடுத்த எதிர்காலம் வந்து அவங்களுக்கு இருக்க போது. அதுக்கு அவங்க தயாராகிக்கணும். அண்ட் ஒரு சில நாட்களாகவே வந்து இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் மேலே சார்ஜஸ் போடுவாங்களா, $2,000 மேலே போனால் சார்ஜஸ் போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. யூபிஐ டிரான்சாக்ஷனில் சின்ன பிஸ்னஸ் ஓனர்ஸோ இல்லை தனிநபர்கள் பணத்தை பரிமாறிக்கிட்டாலோ அதனால் வந்து பெரிய சார்ஜஸ் விழாது. ஆனால் பெரும் நிறுவனங்கள், இப்போ உதாரணத்துக்கு அமேசான், டிமார்ட் மாதிரியான நிறுவனங்களில் நம்ம பண பரிவர்த்தனை பண்ணும்போது அந்த நிறுவனங்கள் வந்து ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க அந்த சார்ஜஸ் வந்து கட்டணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாலும் அந்த சார்ஜஸை நம்ம மேலே தான் போட போகிறாங்க. ஸோ இது எப்படி வந்து ரோல் அவுட் ஆகிட்டு வெளியே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா மறுபடியும் வந்து கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து அதிகமாகிடும். அண்ட் நம்மளோட ஷிப்பிங் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் ஆரம்பித்ததுலேருந்து கல்ஃப் ரீஜன் வந்து 4,048 சீஃபேரர்ஸை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் நிறைய சீஃபேரர்ஸ் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க மேலே வந்து அட்டாக் நடக்கிறது அதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அங்கே பிபி பேஷண்ட் இருப்பாங்க, சுகர் பேஷண்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரே இடத்துல அடைச்சிட்டு இருக்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்கும். சைக்காலஜிக்கலாகவும் ஃபிசியாலஜிக்கலாகவும் அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வந்து உண்டாக்கும். இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் வெள்ளிக்கிழமை அமெரிக்கன் செனட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த 100% டேரிஃப் போடுற பில், அந்த லிண்ட்சே கிரஹாம் பில் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ரஷ்யன் க்ரூட் ஆயில் யாராவது வாங்கினாங்கன்னா இந்த சட்டத்தை பயன்படுத்தி அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து 100% வரை டேரிஃப் போடலாம் ரஷ்யன் க்ரூட் ஆயிலை வாங்குறதுக்காக.
இது எதனால் கொண்டு வந்தாங்கன்னா, ரீசெண்டாக பிப்ரவரி மாதம் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட வந்து யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக்ஸ் பவர்ஸ் ஆக்ட் IPA ஆக்ட் வந்து பயன்படுத்தி நீ இந்த மாதிரி டேக்ஸ் போடுறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காகவே ஸ்பெஷலைஸ்டாக இந்த மாதிரி ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து செனட்டில் பாஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு அங்கே இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி இந்தியா மேலே நீங்கள் டேக்ஸ் போட்டிங்கன்னா நீங்களே இந்தியாவை வந்து சைனா பக்கமும் ரஷ்யா பக்கமும் பிடிச்சி தள்ளுற மாதிரி ஆகிடும். அதாவது அவங்களோட கூட்டமைப்பை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சில கன்சர்ன்ஸை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அதாவது ஒரு ஸ்டேஜில் நீ எனக்கு தேவையே இல்லை, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஜாயிண்ட் அடிச்சிட்டோம்னா அது அமெரிக்காவுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து உண்டாக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இன்னொரு செய்தியும் வந்து போன வாரம் மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம பார்த்துருந்தோம். இந்தியாவில் இந்த கேஸ் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காக டொமஸ்டிக் கேஸ் சிலிண்டர்ஸ் மேலே ஒரு சிலிண்டருக்கு 18 ரூபா அளவுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு செஸ் மாதிரி போட போகிறதா சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம், ஒரு டேக்ஸ் மாதிரி. அண்ட் இன்னைக்கு பெட்ரோலியம் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அது வந்து வெறும் ரூமர் தான், இந்த மாதிரி வதந்தியை கிளப்பி விட்டு ஜனங்களை வந்து பயப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 18 ரூபா பர் சிலிண்டர்ன்றது நடக்க போகிறது கிடையாது. அண்ட் இதுதான் வந்து இந்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து நமக்கு வந்த செய்தி. அண்ட் அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். இதில் வந்து 16 கம்பெனிஸுக்கு அதை பார்த்துருவோம். அனந்த்ராஜ், அதான் தெரியல, ரியல் எஸ்டேட் ப்ளஸ் டேட்டா சென்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்களோட Q1 நம்பர்ஸ் விட்டுருக்காங்க. அதாவது 126 கோடி ரூபாய் லாபம் பண்ணாங்க போன வருஷம் ஜூன் குவார்ட்டரில். இப்போ 150 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. இது வந்து 19% அளவுக்கு லாபம் அதிகம். அண்ட் ரெவன்யூ வந்து 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா கிராஸ் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா 22% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 25லேருந்து 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு நல்ல நம்பர்ஸாக தான் பார்க்கப்படுது. இருந்தாலும் இந்த டேட்டா சென்டர் பிஸ்னஸில் வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால நாளைக்கு மார்க்கெட் இவங்களை எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நல்ல ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் கூட சில கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் விழலாம். ஸோ பார்த்துக்கலாம். அண்ட் அடுத்து PNC இன்ஃப்ராடெக். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இவங்களோட Q1 நம்பர்ஸே விட்டுருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா போன வருஷம் வந்து 430 கோடி நெட் ப்ராஃபிட், இந்த வருஷம் 330 கோடி. வெளியோட்டமாக பார்த்தோம்னா 100 கோடி ரூபா கம்மியாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஆனால் போன வருஷம் வந்து இவங்களுக்கு ஒரு ஒன் டைம் எக்ஸப்ஷனல் கெயினாக வந்து 322 கோடி ரூபா கிடச்சிருக்கு. ஸோ அந்த ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 108 கோடியிலேருந்து 330 கோடி, அப்படியே 3 மடங்காக வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 20%. எபிட்டா வந்து 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மார்ஜினும் கூட வந்து பார்த்தோம்னா 6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது இல்லாமல் அதர் இன்கம்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ அதன் காரணம் வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக தான் பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து பேங்கோ ப்ராடக்ட்ஸ். இவங்களோட பிஸ்னஸ் மாடல் என்னன்னு பார்த்தோம்னா இந்த கூலிங் மாடல்ஸை வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஆட்டோ செக்டார்ஸுக்கு அண்ட் அதர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அதாவது ரேடியேட்டர்ஸு, ஏசியோட கண்டென்சர்ஸ், இது எல்லாத்தையும் தயாரிக்கக்கூடிய பிஸ்னஸ் தான். இவங்களோட ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ப்ராஃபிட் வந்து 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 22%, எபிட்டா வந்து 17%. மார்ஜினில் ஒரு ப்ரெஷர் இருக்குது. அதனால தான் 22% அளவுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ப்ராஃபிட்டில் வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகலை. 17% எபிட்டாவும் 12% அளவுக்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். ஆனால் மார்ஜின் ப்ரெஷர் இருக்கிறதுனால நாளைக்கு மார்க்கெட் எவ்வளோ நம்ம பார்க்கணும், இது எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து HBL இன்ஜினியரிங். இவங்க வந்து பேட்டரியை வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அண்ட் இவங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா மற்ற அந்த வாரி எனர்ஜிஸ், அதுக்கப்புறம் இவங்க ப்ரீமியர் எனர்ஜிஸ்க்கு மாதிரி இருந்த மாதிரி ஒரு மார்ஜின் ப்ரெஷர் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா இவங்களோட மார்ஜின் வந்து 32%லேருந்து 23% குறைஞ்சிருக்கு. அண்ட் ப்ராஃபிட் வந்து 143 கோடியிலேருந்து 110 கோடியாக கிட்டத்தட்ட 35% அளவுக்கு ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் ரெவன்யூ வந்து 6% இத்தனைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மார்ஜின் ப்ரெஷர் மட்டும்தான் ஒரு நெகட்டிவான விஷயமா இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. HBL இன்ஜினியரிங். அண்ட் அடுத்து லியூமேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இவங்க வந்து பார்த்தோம்னா இந்த கம்பெனியை வந்து இந்த 2 வீலர் வண்டிகளில் வந்து ஹெட்லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைட்டை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி லியூமேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் இவங்களோட டாப் கஸ்டமர்ஸ் பார்த்தோம்னா மாருதி சுசுகி, ஹீரோ ஹோண்டா, அதுக்கப்புறம் M&M, ஆடி, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த ஹெட்லைட்டை வந்து சப்ளை பண்ணுறாங்க. அண்ட் இவங்க வந்து ரொம்ப சின்ன கம்பெனி, 5400 கோடி. ஆனால் நல்ல பிஸ்னஸ். ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 36 கோடியிலேருந்து 51 கோடி. அண்ட் ரெவன்யூ வந்து 33%, எபிட்டா 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினும் கிட்டத்தட்ட 1% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ், ROE, ROC எல்லாமே நல்லா இருக்குது. டிவிடெண்ட் வந்து 1% கொடுக்குறாங்க. இப்போதைக்கு வாங்க வேணாம். ஆனால் இந்த கம்பெனி வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுவோங்க. இது ஒரு ஆட்டோ ஆன்சிலரி, அதாவது ஆட்டோ செக்டாருக்கு உதிரி பாகங்களை விற்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு வேடிக்கை பார்க்கலாம். எப்போயாவது நல்ல டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும்போது, நல்ல டிவிடெண்ட் கிடைக்கும்போது நம்ம வந்து பார்த்துக்கலாம்.
அதாவது ஸ்விங் ட்ரேடிங்க்கு உகந்த கம்பெனி. ஆனால் வெயிட் பண்ணுங்கள், சான்ஸ் கிடைக்கும் போது போய்க்கலாம். இப்போ வந்து பார்த்துட்டு யுஃபோரிக்கில் போய் நுழைய வேண்டாம். அண்ட் அடுத்து டெலிவரி, இவங்களோட ரிசல்ட் வந்து வீக்காக தான் இருக்குது. விஆர்எல் லாஜிஸ்டிக்காக இருக்கட்டும், ஏஜிஎஸ் லாஜிஸ்டிக்காக இருக்கட்டும், இவங்களோட ரிசல்ட் எல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் இவங்களுக்கு வந்து ஒரு வீக் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. காரணம் என்னென்னா இவங்களோட மார்ஜினில் ஒரு கன்ட்ராக்ஷன் பார்க்க முடியுது. அண்ட் இவங்களோட ரிசல்ட்டே ஓரளவுக்கு காம்ப்ளிகேட்டட் தான் இருக்குது. காரணம் மார்ஜினில் வந்து ஒரு 1.5% அளவுக்கு வந்து ஒரு டவுன்ஃபால் பார்க்க முடியுது, ஒரு கன்ட்ராக்ஷன் பார்க்க முடியுது. ஆனால் ப்ராஃபிட் வந்து 65% இன்க்ரீஸ் குறைஞ்சிருக்கு. இத்தனைக்கும் சேல்ஸ் வந்து 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 65% ஏன் குறைஞ்சிருக்கு? இவன் வந்து மார்ஜின் வந்து ஒரு 2.5% தான் குறைஞ்சிருந்தாலும் கூடன்னு பார்த்தோம்னா, இவங்களோட மார்ஜின் ப்ரெஷர் மட்டும் இல்லாமல் அதர் இன்கம்லேயும் வந்து பார்த்தோம்னா அந்த அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு. ப்ளஸ் டிப்ரிஷியேஷன் அதிகமாக கிளைம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து, ஒரு பக்கம் மார்ஜின் ப்ரெஷர், இன்னொரு பக்கம் அதர் இன்கம் குறைஞ்சிருக்கு, இன்னொரு பக்கம் டிப்ரிஷியேஷன் அதிகமாக கிளைம் பண்ணதோட விளைவாக வந்து இவங்களோட ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த கம்பெனி வந்து நெகட்டிவாக ரேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் அடுத்து அப்போலோ மைக்ரோ சிஸ்டம், டிஃபென்ஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி. இவங்களோட Q1 நம்பர்ஸ் நல்லா தான் இருக்குது. அண்ட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னா 45% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் வந்து 17 கோடி ரூபா லாபம் பண்ணவங்க இந்த வருஷம் வந்து 25 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெவன்யூ வந்து 88%, எபிட்டா வந்து கிட்டத்தட்ட 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து ஃப்ளாட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. 31% அளவுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினாக இருக்குது. இது ஓரளவுக்கு நல்ல கம்பெனி தான். ரீசெண்டாக கூட வந்து இன்னொரு கம்பெனி அக்விசிஷன் பண்ணாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து பஜல் ப்ராஜெக்ட்ஸ், இவங்க வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர் வந்து பவர் கிரிட் கார்பரேஷன் கிட்டேருந்து கிடச்சிருக்கு. எதுக்குன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இபிசி கான்ட்ராக்ட் இது. இது ஓரளவுக்கு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் இது வந்து ஓவர் வேல்யூ. இந்த ஒரு ஆர்டரை மட்டும் நம்ம கணக்கில் வச்சுட்டு நுழையக்கூடாது. காரணம் வந்து ROE ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் பெருசாக வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இல்லை, 3% தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கம்பெனியை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, வெறுமனே ஒரு 400 கோடி ரூபா ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து நுழையக்கூடாது. பவர் கிரிட் கார்பரேஷன் கிட்டேருந்து ஆர்டர் கிடச்சிருந்தாலும் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ இந்த மாதிரி கம்பெனியை நம்ம வந்து ஒதுக்கி வைக்கணும். ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்றதுனால ஒரு கம்பெனியை வாங்கக்கூடாது. அண்ட் அடுத்து அக்கும் ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மாஸ்டிக்கல்ஸ், இவங்களோட ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 58% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 64 கோடி லாபம் பண்ணவங்க இப்போ 101 கோடி ரூபா அளவுக்கு லாபம் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா வந்து 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எபிட்டா மார்ஜின் வந்து பார்த்தோம்னா 12லேருந்து 14.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டாக தான் பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து யூனிவர்சல் கேபிள்ஸ், இவங்க வந்து இந்த எலக்ட்ரிக் லைன்ஸ் எல்லாம் போகுது பார்த்தீங்களா, ஹை ரேஞ்ச் பவர் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் கேபிள்ஸ் வந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனி. உதாரணத்துக்கு வந்து 1100 கேவிலேருந்து 400 கேவி வரையும் இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை தயாரிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கெப்பாசிட்டர்ஸ் எல்லாத்தையும் தயாரிக்கிறாங்க. இன்னொன்று டர்ன்கி ப்ராஜெக்ட், அந்த இந்த கான்ட்ராக்ட் ஏதாவது கிடைச்சா அதுக்கேற்ற மாதிரி தயாரித்து கொடுக்குறாங்க. ஸோ இவங்களோட Q1 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் வந்து அப்படியே டபுளாக இருக்குது. 33 கோடி போன வருஷம் பண்ணாங்க, இப்போ 70 கோடி ரூபா அளவு பண்ணியிருக்காங்க. இதையும் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு பாருங்கள், எப்போயாவது சான்ஸ் கிடைக்கும். ரெவன்யூ வந்து 57% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 58% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 9.5% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள். அண்ட் அடுத்து செய்கல் இந்தியா, இவங்க வந்து ஒரு இபிசி கம்பெனி, L&T இருக்காங்களே அந்த மாதிரி. இவங்களோட Q1 நம்பர்ஸ் வந்து ப்ராஃபிட் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து 17.25% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. மார்ஜினில் ஒரு எக்ஸ்பென்ஷன் பார்க்க முடியுது. இது ஓவராலாக ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தான். ஆனால் ஒரு சின்ன கம்பெனி, ஒரு ஸ்மால் கேப் கம்பெனின்னு சொல்லலாம். ஏன்னா 61 கோடி ரூபா லாபம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து லெமன் ட்ரீ ஹோட்டல், இந்த கம்பெனி நம்ம மார்க்கெட் அனாலிசிஸை பார்க்குறவங்களுக்கு ரெகுலராக தெரிஞ்சிருக்கும். ஹோட்டல் செக்டரில் இந்தியன் ஹோட்டல்ஸ், அதுக்கடுத்து லெமன் ட்ரீ ஹோட்டல் சொல்லலாம். சின்ன செக்மெண்ட்டில் ஸ்மால் கேப் ஒரு ஹோட்டல் செக்டார் ஸ்டாக் பார்க்குறீங்கன்னா லெமன் ட்ரீ ஹோட்டல். இவங்களோட ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து ஃப்ளாட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனது காரணம் வந்து பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, கடனை குறைச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம், அதை பார்க்கணும். அண்ட் அடுத்து எவ்ரிடே இண்டஸ்ட்ரீஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பேட்டரி கம்பெனி, செல்லெல்லாம் தயாரிக்கிறாங்களே அந்த கம்பெனி. இவங்களோட ப்ராஃபிட் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 30 கோடியிலேருந்து 37 கோடியாக. ரெவன்யூ 9% ஆகும். எபிட்டா வந்து 14% ஆகும். அண்ட் சர்ப்ரைசிங் இவங்களோட மார்ஜின் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. 14.33லேருந்து 14.9% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது நல்ல ரிசல்ட் தான். பேட்டரி செக்மெண்ட்டு இவங்களோட ரிசல்ட் நல்லா இருக்கு. ஆனால் சின்ன கம்பெனி. அண்ட் அடுத்து அட்வான்ஸ்டு என்சைம் டெக்னாலஜிஸ், இவங்க வந்து என்சைம்ஸை தயாரித்து விற்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த என்சைம்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க. இப்போது சுகர்லேருந்து குளுக்கோஸ் உடைக்கணும்னா நடுவில் வந்து மோனோசாக்கரைடுக்கு என்சைம்ஸ், குளுக்கேஸ், கேலக்டோஸ் எல்லாம் தேவைப்படும் இல்லையா, அந்த மாதிரி என்சைம்ஸை தயாரிக்கக்கூடிய கம்பெனி.
ஸோ இந்த என்சைம்ஸ் வந்து எது எதுலலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹியூமன் ஹெல்த் கேரில் யூஸ் பண்ணுவாங்க, ஹியூமன் மெடிசன்ஸை தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அனிமல் ப்ராடக்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ப்ரோபயோட்டிக்கில் யூஸ் பண்ணுவாங்க, இதே மாதிரி பேக்கரியிலலாம் ஈஸ்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான இடத்துலையும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட Q1 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 7% அளவுக்கு குறைஞ்சிருக்கு, ரெவன்யூ வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, எபிட்டா 10% குறைஞ்சிருக்கு. காரணம் இவங்களோட மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 15% அளவுக்கு குறைஞ்சிருக்கு, 30லேருந்து 26% குறைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு வீக்கான ரிசல்ட் தான். இருந்தாலும் கூட இவங்க வந்து ஷேர் பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஷேரை 500 ரூபாய் கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஓப்பன் மார்க்கெட்டில் இவங்க பண்ண போகிறாங்க. அண்ட் இப்போ இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 324 ரூபா இருக்குது. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டுக்குள்ளார வந்தவங்களுக்கு வந்து இது தெரியாது, ஓப்பன் மார்க்கெட் பைபேக்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா டெண்டர் ரூட் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமாக போயிட்டுருக்கு. இந்த ஓப்பன் மார்க்கெட் பைபேக்னா இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து பைபேக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிடுவாங்க. டெய்லி வந்து நாங்கள் இத்தனை ஷேரை இந்த ஆவரேஜ் ப்ரைஸில் வாங்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்சஸில் வந்து ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதை வந்து முதல் 15 நாளுக்குள்ளார இத்தனை பர்சன்டேஜ் வாங்கணும், அடுத்த 15 நாளுக்குள்ளார இத்தனை பர்சன்டேஜ் வாங்கணும்னு சொல்லிட்டு செபியோட ரூல்ஸ் இருக்கும். ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட்டில் போட்டு லிக்விடிட்டியாக எடுத்துட முடியும். ப்ளஸ் மார்க்கெட்டில் இந்த ஷேர் வந்து சீப்பாக இவங்க வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே டெண்டர் ரூட்னா குறிப்பிட்ட ஒரு விலையில் வந்து கொடுத்தாகணும். ஆனால் இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை. நாளைக்கே வந்து இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால இன்னும் ஒரு 10% விழுந்தாலும் கம்பெனிக்கு அது லாபம். இதனால தான் வந்து ஓப்பன் மார்க்கெட் பைபேக் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பெருசாக ரிவார்டிங்காக இருக்காது. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து NRB பேரிங்ஸ். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஆன்சிலரி மேனுஃபேக்சரர் தான். இவங்க வந்து இந்த பேரிங்ஸை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து பெருசாக இருக்குது. ஸோ இதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு பாருங்கள். லூமேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி. லூமேக்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஹெட்லைட் தயாரிக்கிறாங்க, லைட்டு தயாரிக்கிறாங்க, இவங்க வந்து பேரிங்ஸ் தயாரிக்கிறாங்க. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 32லேருந்து 37 கோடியா. அண்ட் ரெவன்யூ 20%, எபிட்டா வந்து 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈவன் மார்ஜின் கூட ஒரு 75 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அளவுக்கு அதிகமாக இருக்குது. 17%ல் இவங்களோட மார்ஜின் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. NRB பியரிங்ஸ். அண்ட் அடுத்து டைனமெட்டிக் டெக். இவங்க வந்து என்னென்னா இந்த ஹைட்ராலிக் கேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆட்டோமொபைல் செக்டாரில் இருக்கக்கூடிய ஹைட்ராலிக் கேர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து இந்த யூஸ் பண்ணுவாங்க, அதை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அண்ட் இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஹைட்ராலிக் கேர்ஸை வந்து டிராக்டர்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. இந்தியாவில் 80% ஆஃப் த டிராக்டருக்கு வந்து இவங்க தான் வந்து ஹைட்ராலிக் கேர்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்க. ப்ளஸ் குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா 38% அளவுக்கு மார்க்கெட் ஷேர் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இது ஓரளவுக்கு சின்ன கம்பெனியாக இருக்குது. ஆனால் யாராவது ரொம்ப லாங் டேர்முக்கு அதாவது விக்ரம் சோலார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கம்பெனியை தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனி வந்து நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கலாம். எப்போயாவது இன்ட்ராடேயில் வந்து ஒரு 1000 ரூபா 2000 ரூபா லாபம் கிடைக்கும்போது இதை வந்து நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து 10 கோடியிலேருந்து 20 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்படியே டபுள் ஆயிருக்கு. அண்ட் ரெவன்யூ வந்து 16%, எபிட்டா வந்து 46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜினில் ஒரு எக்ஸ்பேன்ஷன் 10லேருந்து 12% மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான காரணம் வந்து பார்த்தோம்னா டேக்ஸ் பேமெண்ட் வந்து கம்மியாக இருக்குது. மேபி இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுனால அதன் காரணம் ஏதாவது டேக்ஸில் வந்து ரெடக்ஷன் வந்திருக்கலாம். இதையும் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. லூமேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் இந்த டைனமிக் டெக்னாலஜிஸ், NRB பேரிங்ஸ். ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ். அண்ட் அடுத்து 4வது செக்மெண்ட், இந்த வாரம் இருக்கக்கூடிய முக்கியமான எக்கனாமிக் டேட்டாஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். திங்கக்கிழமை பெரிய டேட்டா எதுவும் இல்லை. செவ்வாய்க்கிழமை வந்து பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வரப்போகுது. அது நம்மளோட மார்க்கெட்டை பெரிய அளவில் இம்பாக்ட் பண்ணாதுன்னு சொல்லி பார்த்தாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் மற்ற விஷயங்களெல்லாம் கோல்டு ப்ரைஸஸில் ஒரு சின்ன மூவ்மெண்ட் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து ஈவினிங் வந்து பார்த்தோம்னா யூஎஸோட ADP எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் வந்து ஜூலை மாதத்துக்கான டேட்டா வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் வெட்னஸ்டே பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரியோட டேட்டாவும் வரும். அமெரிக்காவில் எவ்வளோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து க்ரூட் ஆயிலில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியோட மந்த்லி ரிப்போர்ட் வரப்போகுது ஜூலை மாதத்துக்கானது. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது 2 டேட்டாவுமே க்ரூட் ஆயிலை மேலேயும் கீழே வந்து மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சடன் மூவ்மெண்ட் வரும் அந்த டேட்டா ரிலீஸ் ஆகும்போது. அண்ட் இந்தியாவோட CPI ஜூலை மாதத்தோட CPI இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து வரப்போகுது. அண்ட் அமெரிக்காவோட CPI டேட்டாவும் வந்து புதன்கிழமையும் வரப்போகுது. அண்டு வியாழக்கிழமை பார்த்தோம்னா அமெரிக்காவோட இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா வரப்போகுது. இது கோல்டு ட்ரேடர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அமெரிக்காவோட PPI டேட்டா, பர்ச்சேசிங் மேனேஜர் இருக்குல்ல, பர்ச்சேசிங் பவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேட்டா வரப்போகுது. ப்ரொடக்ஷன் பர்ச்சேஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வரப்போகுது. இது கிட்டத்தட்ட ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் மாதிரி தான். அண்ட் அடுத்து வெள்ளிக்கிழமை வந்து இந்தியாவோட ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வரப்போகுது. இதில் தான் முக்கியமான டேட்டாவை இந்த வாரம் வரக்கூடிய டேட்டா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸில் பார்த்துருந்தோம். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸும் ட்ரேடிங் ஃபர்ம்ஸும் வந்து செபியோட அஃபிஷியல்ஸ்கிட்டையும் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸோட அஃபிஷியல்ஸ் கூடயே பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேட்ட ரிக்வஸ்ட் என்னென்னா,
நீங்கள் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணோன்னா நாங்கள் என்ன பண்ணி கொடுக்கணும்னு கேட்கும்போது எல்டிசிஜியோ எஸ்டிடி கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேபி அதை பற்றின ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா இந்த வாரம் வந்து பெரிய மூமெண்ட்டை நம்மளோட மார்க்கெட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ காத்திருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சிஐஎஸ் க்ளோசிங் ஆப்ஷன் செஷனோட எக்ஸ்பைரியிலே ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். காரணம் வந்து வெள்ளிக்கிழமை ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க முடிஞ்சது. ஆப்ஷனோட ப்ரைஸஸ்லேயும் சரி, ஆப்ஷன் க்ரீக்ஸ்லேயும் சரி, நாள் எண்ட் ஆஃப் த டே வர வர ப்ரீமியம்ஸில் ஒரு டிகே வந்து பார்க்க முடிஞ்சது. ஆனால் அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்சல்யூட் கன்சாலிடேஷனில் நம்மளோட நிஃப்டி இருந்தது. ஸோ இது போகிற நாட்களில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். குறிப்பாக வந்து செவ்வாய்க்கிழமை நிஃப்டியோட எக்ஸ்பைரிலையும் சென்செக்ஸோட எக்ஸ்பைரி வியாழக்கிழமையும் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதுதான் இந்த வாரம் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். அண்ட் இப்போ கமெண்ட் செக்ஷனுக்கு வந்தோம்னா நம்மளோட வியூவர்ஸில் ஒருத்தர் வந்து பிரிகால் அப்படின்ற கம்பெனியை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த கம்பெனி அவர் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். இவங்க வந்து ஒரு கோயம்புத்தூர் பேஸ்டு கம்பெனி, ஓரளவுக்கு பெரிய கம்பெனின்னு சொல்லலாம். அதாவது 9,000 கோடி ரூபா மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, மிட் கேப் கம்பெனின்னு சொல்லலாம். இவங்களும் வந்து ஆட்டோ ஆன்சிலரி ப்ராடக்ட்ஸ் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆட்டோ செக்டரில் ஆட்டோக்கள், அதாவது வெஹிக்கல்ஸோட உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ROE ROC எல்லாமே நல்லாயிருக்கு. ஈவன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் கூட 11% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனால் டிவிடெண்ட் ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போதைக்கு வந்து இந்த ஷேர் வந்து நியர் டு ஆல் டைம் ஹையில் இருக்குது. அண்ட் என்னோட ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் என்னென்னா, நான் வந்து இந்த இன்வெஸ்டிங்கில் சரி ட்ரேடிங்கில் சரி 2 விதமான ட்ரேடிங் இருக்குது. என்னென்னா மொமெண்டம் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அதாவது பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஆல் டைம் பிரேக் அவுட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணிட்டு போகிறதா இருக்கட்டும், இதை வந்து மொமெண்டம் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அந்த மொமெண்டம் ட்ரேடிங்கில் ரொம்ப பெரிய வேகம் இருக்கும். அதை நம்மளால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது. திடீர்னு வந்து 10% ஒரே நாளில் ஏறும். இப்போ தங்கமயிலெல்லாம் பார்த்தீங்களா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி 5% ஏறிக்கிட்டே இருந்தது. இப்போ இந்த மாதம் பார்த்தோம்னா 10% விழுந்துகிட்டே இருந்தது. இந்த மாதிரி நடக்கும். இது வந்து மொமெண்டம் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. ரொம்ப வேகமாக இருக்கும். அது நமக்கு செட் ஆகாது. என்னோட ஸ்டைல் என்னன்னா வேல்யூ இன்வெஸ்டிங். இப்போ HDFC பேங்க் வந்து 30%லேருந்து 40% ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நல்லா அடிச்சிருக்காங்க. ITC வந்து 40% ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இப்போ ஏறுதா ஒரு வருஷம் கழிச்சு ஏறுதான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி IT ஸ்டாக்ஸ் இதுதான் வந்து என்னோட ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால என்னால் வந்து இதுக்குள்ளார போக முடியாது. ஆனால் நல்ல கம்பெனி, நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஈவன் ஏகப்பட்ட FII வந்து ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. DISல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு நான் வேடிக்கை பார்க்க போகிறேன். ஈவன் தோ இது இங்கேருந்து பயங்கரமாக ஏறிட்டு போனால் கூட எனக்கு ரெக்ரெட்ஸ் இல்லை. ஏன்னா இது வந்து என்னோட ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து இதை மொமெண்டம் ட்ரேடிங்காக பண்ண போகிறீங்கன்னா, மொமெண்டம் ட்ரேடர்ஸ் வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து பண்ணணும். என்னென்னா ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இது வந்து நியர் டு ஆல் டைம் இருக்குது. ஒன்று பிரேக் அவுட் கொடுத்துட்டு இன்னும் இப்போ 8,000 ரூபா பக்கத்தில் இருக்கிறது வந்து 10,000 ரூபா கூட போகலாம். ஆனால் இந்த கீழே வந்துச்சுன்னா, டவுன் சைடு வந்துச்சுன்னா திடீர்னு அப்போ நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எவ்வளோ தூரம் விழுன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு 1000 கோடி 2000 கோடிக்கு செல் ஆர்டர் போடும்போது நம்மளால சின்ன இன்வெஸ்டர்ஸால் எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் ரியாலிட்டி. ஸோ அப்போ வந்து ப்ரீ டிஃபைன்டு ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுங்கள் நீங்கள் மொமெண்டம் ட்ரேடராக இருந்தீங்கன்னா. இதுதான் என்னோட வியூ இந்த கம்பெனியில். ஆனால் ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது இந்த கம்பெனி சூப்பராக தான் இருக்குது. நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் அடுத்து NCC லிமிடெட். இந்த கம்பெனி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. நம்மளோட வியூவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவரோட போர்ட்ஃபோலியோ வந்து 13 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு போர்ட்ஃபோலியோ, பெரிய போர்ட்ஃபோலியோ. அதில் கிட்டத்தட்ட 1,07,000 ரூபாய்க்கு வந்து இந்த கம்பெனியில் வந்து ஷேர்ஸை வாங்கியிருக்காரு. இது வந்து அவரோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 300 ரூபா பக்கத்தில். இப்போ அப்படியே பாதி 50% அளவுக்கு அந்த ஷேர் ப்ரைஸ் வந்து விழுந்திருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா 300 ரூபா, அதாவது இப்போ பிரிகாலுக்கு சொன்ன பார்த்தீங்களா, நியர் டு ஆல் டைம் ஹையில் தான் இவர் வாங்கியிருக்காரு. ஸோ இவர் வந்து பேசிக்கலாக வந்து ஒரு மொமெண்டம், அதாவது ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கணும், இதனால் இந்த கம்பெனி வந்து இன்னும் ஏறப்போகுதுன்ற நம்பிக்கையில் வந்து வாங்கியிருக்கணும். அப்படி மொமெண்டமில் வாங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். இப்போ நான் வந்து இது 50% விழுந்திருக்கு. இந்த 50% விழுந்ததுக்கப்புறம் வாங்குறது வந்து வேல்யூ இன்வெஸ்டிங்னு சொல்லலாம். இந்த 50% விழுந்துருச்சு, இதுக்கு மேலே இன்னும் எங்கே விலை போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது வேல்யூ இன்வெஸ்டிங். அதாவது மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இது நியர் டு புக் வேல்யூவில் இருக்குது. இப்போ இதை எக்ஸிட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை எக்ஸிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக மேலும் மேலும் இதில் வந்து ஆவரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா, அதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு வந்து இதில் வெயிட் பண்ணுறது வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சில விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு ஏகப்பட்ட கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்குது. இப்போ NBCCக்கு வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர்லாம் கிடைக்குதோ அதே மாதிரி இவங்களுக்கும் கிடைக்குது. இவங்க வந்து நாகார்ஜுனா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு சொல்லுவாங்க இவங்களோட ஃபுல் ஃபார்ம். இது வந்து ஒரு காலத்தில் வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவோட போர்ட்ஃபோலியோவில் இருந்த கம்பெனி. இப்போ அவரோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கா இல்லைன்னு தெரியல. அவர் இறந்ததுக்கப்புறம் நான் அவரோட போர்ட்ஃபோலியோ பெருசாக பார்க்குறதில்ல. ஸோ அவரோட போர்ட்ஃபோலியோவில் இருந்த கம்பெனி.
2020 காலகட்டத்தில் 20 ரூபா, 22 ரூபா, 24 ரூபாய்க்கெல்லாம் நான் வாங்கிட்டு 40, 45 வரும்போது நான் வித்துட்டேன். ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே, ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த ரேட் வரும்போது நான் வித்துட்டேன். 100% பக்கத்தில் ரிட்டர்ன் வரும்போது நான் வித்துட்டேன். ஈவன் டிவிடெண்ட் ஈல்டு கூட ஓரளவுக்கு நல்லா தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஏன்னா 50% அளவுக்கு வேல்யூ வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இப்போ வந்து 1,07,000 ரூபாயில் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் பக்கத்தில் ஆயிடுச்சு இது. இப்போ பாக்கி 50,000 ரூபாய் தான் உங்ககிட்ட நெட்டாக இருக்குது. இந்த 50,000த்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இது சொல்லியிருந்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸில் ஒரு 10,000 போடுங்க. அதாவது 50,000 ரூபாய் உங்களோட ஷேர்ஸில் ஒரு 10,000 ரூபாய் மட்டும் விற்று ஐடி ஸ்டாக்ஸில் போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ ஐடி ஸ்டாக்ஸ் வந்து 20% ஏறிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 50,000 ரூபாயில் கிட்டத்தட்ட ஐடிசி இருக்குது பார்த்தீங்களா, ஐடிசியும் கிட்டத்தட்ட 50% பக்கத்தில் விழுந்திருக்கு. இவங்க வந்து 1.25% தான் டிவிடெண்ட் தராங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் ஐடிசி வந்து 4.5% பக்கத்தில் டிவிடெண்ட் தராங்க. ஸோ இந்த 50,000 ரூபாயில் ஒரு 10,000 ரூபாவை எடுத்து ஐடிசியில் ஷிஃப்ட் பண்ணுங்கள். இன்னொரு 10,000 ரூபாவை எடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஷிஃப்ட் பண்ணுங்கள். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்சிசியில் 30,000 ரூபாய் தான் இருக்கும்போது பாக்கி 20,000 ரூபாய் வந்து ஐடிசிலையும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லையும் இருக்குது. இல்லையா, 50,000 ரூபாயில் 3ஆக பிரிச்சுடுங்க. என்சிசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐடிசி 3ஆக பிரிச்சிட்டிங்கன்னா இந்த 3த்தில் எவனோ ஒருத்தன் ஃபஸ்ட்டு போயிடுவான், அந்த இடத்துக்கு போயிடுவான். அதாவது ரீசெண்ட் அந்த இடத்துக்கு போயிடுவான். அப்போது அதை எடுத்துகிட்டு ஐடிசியில் போடுங்க, இல்லைனா என்சிசியில் போடுங்க. அந்த லாபத்தை எடுத்துகிட்டு இந்த 3த்தில் எவனோ ஒருத்தன் போவான் இல்லையா, இந்த 3த்தில் ஃபஸ்ட்டு போகிறவனில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி மிச்சம் இருக்கிறவனில் வந்து ஷிஃப்ட் பண்ணுங்கள். மிச்சம் இருக்கிறவன் வந்து எவனோ ஒருத்தன் ஃபஸ்ட்டு போவான், அவன்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி இப்படி போங்க. இப்படி பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக உங்களால் ராஸை வந்து ரெக்டிஃபை பண்ணிடும். நம்ம ஒரு ட்ரேடராக வந்து 10 out of 10 10 கம்பெனி செலக்ட் பண்ணோம்னா 10 கம்பெனியும் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வருமானு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த கம்பெனியில் வந்து 10% ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அது ஒரு நல்ல விஷயம். இன்னமும் கூட ட்ரிம் டவுன் பண்ணுங்கள். ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் 5%, 3% மேலே ஒதுக்காதீங்க. ஏன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது, நல்ல கம்பெனி நிறைய இருக்குது. நம்மக்கிட்ட வாங்குறதுக்கு காசு இல்லை, அந்த அளவுக்கு கம்பெனி இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை கண்மூடித்தனமாக வாங்க வேணாம். அது எவ்வளோ வேணால் நல்ல நியூஸாக வந்துட்டு போட்டோம், அதை பொறுமையாக டீல் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோட சஜஷன். இப்போ என்சிசியில் வந்து பாக்கி 1,07,000 போட்டது 53,000 பக்கத்தில் 50,000 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க கணக்குக்காக. இப்போது இதை வந்து 3ஆக பிரிச்சுடுங்க. ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த கமெண்ட்டை பண்ணியிருந்தீங்கன்னா நான் ஐடி ஸ்டாக்ஸில் இல்லைனா ஐடி இண்டெக்ஸ்லேயே போடுங்கன்னு சொல்லியிருப்பேன், இல்லை இன்ஃபோசிஸில் போடுங்க, டிசிஎஸில் போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஆனால் ஆல்ரெடி வந்து ஐடி ஸ்டாக்ஸ் வந்து 20% ஏறிடுச்சு. நான் அதுக்காக ஐடி ஸ்டாக்ஸில் ப்ராஃபிட் புக் பண்ணல. இன்னும் வந்து 30-40% ஏறும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சரிங்களா, அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆனால் ஷார்ட் டேர்மில் யாராவது ஐடி ஸ்டாக்ஸில் 20% வந்துடுச்சுன்னா ஓகே, இதுவே போதுன்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணுங்கள், அது உங்களோட விருப்பம். இப்போதைக்கு வந்து ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இதே மாதிரி சீப்பாக இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் பண்ணுங்கள். 3 பேரில் யாராவது ஒருத்தர் ஃபஸ்ட் போவோம், அதுக்கப்புறம் வந்து அதை டைவெர்ட் பண்ணுங்கள். இதுதான் நான் உங்கள் பொசிஷனில் இருந்தேன்னா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் என்சிசி வந்து அந்தளவுக்கு மோசமான கம்பெனியில் நல்ல கம்பெனி தான், ஏறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதான் சொல்கிறல, ஒரு நல்ல கம்பெனியை அதிகமான விலை கொடுத்து நம்ம வாங்கிட்டோம்னா அதுலேருந்து லாபம் சம்பாதிக்க முடியாது. நல்ல கம்பெனியாகவே இருந்தாலும் கூட அது வந்து கம்மியான விலையில் வாங்கணும், அப்போ தான் நம்மளால் லாபம் சம்பாதிக்க முடியும். தங்கத்தை கூட யாராவது $5,500 வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ 6 மாதமாக வந்து 30% லாஸில் இருப்பாங்க. இப்போ $4,000 வாங்கிட்டா, நானே சொல்லியிருக்கேன், $4,000 கீழே போகிறது ரொம்ப கஷ்டம். $4,000 இருக்கும்போது தாராளமாக வாங்கலாம், இன்ட்ராடே ப்ராஃபிட் வரும்போது வாங்கலாம்னு சொல்லிட்டு நானே சொன்னேன். பார்த்தா இப்போது தங்கத்தை நம்ம சொன்னதுலேருந்து 10% ஏறிடுச்சு. ஸோ ஒரு நல்ல கம்பெனியை கரெக்டான வேல்யூவேஷன் வாங்கினீங்கன்னா நல்ல லாபம் வரும். இதுதான் வந்து பெஞ்சமின் கிரஹாம், வாரன் பஃபட்டோட குருநாதர், அவர் சொன்ன விஷயம் இது. சரிங்களா, அதை நோட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து 3ஆவது இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னா, வேர்ல்ஃபுல் இந்தியா வந்து இப்போதைக்கு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். நான் வந்து மேனான்னு சொல்லுவேன். காரணம் வந்து வேர்ல்ஃபுல் இந்தியாவுக்கு வந்து ஃபண்டமெண்டலாக சில பிரச்சனை இருக்குது. என்னென்னா, ஏசி சேல்ஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து டவுனாக தான் இருக்கும். 1. 2, காப்பர் விலை வந்து போன வாரம் தான் விலை ஏறி இருக்குது. காப்பர், அது தமிழ் தெரியல, காப்பரோட விலை வந்து விலை ஏறிக்கு. அதுக்கான காரணத்தை கூட இப்போ ஜியோபொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸில் பேசியிருந்தோம். ஸோ வரும் நாட்கள்லையும் மார்ஜின் ப்ரெஷர் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த எலக்ட்ரானிக் செக்மெண்ட் ஃபுல்லாகவே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேல்ஸும் கம்மியாக இருக்க போகுது. அதை தவிர்த்து உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது, ஐடி ஸ்டாக்ஸ் இருக்குது, கோல்டு இருக்குது, ஐடிசி இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து நல்ல கம்பெனிஸே, பெரிய கம்பெனிஸே, நல்ல டிவிடெண்ட் ஈல்டு கொடுக்கக்கூடிய கம்பெனிஸே வந்து உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இருக்குது. அதை வந்து பாருங்கன்னு சொல்லுவேன். ஸோ இதுதான் உங்களுக்கான என்னோட பதில். அண்ட் இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். அண்ட் இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளான வாரமாக இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.